அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்கும் மேலான மதிப்புக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய இபாதத்துகளை நிறைவு செய்துவிட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு நிறைவான நற்கூலிகளை தந்தருள் புரிவானாக என்கின்ற துஆவோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அருமையான தோழர்களே, வல் அஸ்ர் என்கின்ற அந்த சூறாவினுடைய சில சிந்தனைகள் மாத்திரம் உங்களுக்கு நான் இந்த உரையின் வாயிலாக எவ்வளவு சுருக்கமாக எடுத்து சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டு காட்டுகிறான். எடுத்த உடனேயே காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை போட்டு உடைக்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்துவிட்டு ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் போட்டு உடைக்கிறான், அம்பலப்படுத்துகிறான். அது என்ன பெரிய முக்கியமான விஷயம் என்றால், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனித இனம் நட்டத்தில் இருக்கிறது, இழப்பில் இருக்கிறது என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். அதற்கடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா யார் அந்த இழப்பிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த வழிவகைகளை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 3 வசனங்கள் தான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், மற்றொரு வசனம் மனித இனம் நட்டத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நஷ்டத்திலிருந்து யார் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதற்கான வழிவகைகளை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு, இதுதான் இந்த சூறாவினுடைய சுருக்கமான விளக்கம் என்பது. இதைத்தான் நாம் சற்று விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். தோழர்களை, எடுத்த உடனே அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். காலம் என்றால் எது? காலம் என்றால் எது? பொதுவாக இறைவனை பொறுத்தவரை கால வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவன்தான் ஆரம்பமானவன், அவனுக்கு முன்பு எதுவுமே கிடையாது. அவன்தான் இறுதியானவன், அவனுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அப்போ காலம் உள்ள காலத்திற்கு முன்னால் இருந்து இறைவன் இருந்து கொண்டே இருக்கிறான். அப்போ காலம் என்கின்ற அந்த வர்த்தமானங்களுக்கு இறைவன் உட்பட்டவன் கிடையாது. அதற்கு முன்னால் இருந்தே இருக்கிறான், இருந்து கொண்டே இருப்பான். சரி, அப்படின்னா இந்த காலம் என்பது எதை குறிக்கிறது? தோழர்களே, அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டும் போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். காலம் என்பது இந்த இடத்தில் நேரம் என்கின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. நேரம் என்கின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. காலம் என்கின்ற சொல்லின் ஒரு பகுதி தான் நேரம் என்பது. அப்படின்னா நேரம்னா எது? அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிக்கப்பட்ட நேரம், அதைத்தான் வக்த் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிக்கப்பட்ட நேரம். இப்போ இந்த உலகம் தோன்றியதிலிருந்து காலம் இருக்கிறது, நாம் அப்போ இல்லை. ஆனால் அந்த ஒட்டுமொத்த காலத்தில் நமக்கான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. எந்த பகுதியில் நாம் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிறோமோ அது நமக்கான காலம், நமக்கான நேரம். இப்போ இந்த இடத்துல வல் அஸ்ர் என்கின்ற இந்த சொல் நாம் எந்த நேரத்தில் இந்த உலகத்தில் உயிர் வாழுகிறோமோ அந்த பகுதியை குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ரொம்ப சுற்றி வளைச்சு சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் நம்முடைய ஆயுள் மீது சத்தியம் பண்ணுறான், அவ்வளோதான்.
ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளின் மீதும் சத்தியம் செய்கிறான். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆயுள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் கவனிக்க. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இறைவன் சல்லி விஷயங்களுக்கெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டான். அது நம்முடைய பழக்கம் தான். அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் பண்ணுறது. சின்ன விஷயத்துக்கு அல்லாஹ் ஒருபோதும் சத்தியம் பண்ண மாட்டான். மனிதமான விஷயங்களுக்கு சத்தியம் செய்வது என்பது மனித பழக்கம். இறைவன் ஒரு மாபெரும் முக்கியமான விஷயத்தின் மீது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் சத்தியம் செய்வான். இப்போ மனித ஆயுளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். எனக்கென்று ஒரு நேரம் இருக்கும், உங்களுக்கென்று ஒரு நேரம் இருக்கும். எனக்கென்ற நேரம் எது? என்னுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டம் தான் என்னுடைய நேரம் என்பது. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஆயுள் இருக்குது பாருங்க, அதுதான் நமக்கான மூலதனம். நம்முடைய மூலதனமே இதுதான், நம்முடைய கேபிட்டலே அதுதான். அது இல்லாட்டி நம்மளால் எதையும் சம்பாதிக்க முடியாது. கேபிட்டலே அதுதான். எதை இழந்தாலும் ஒரு மனிதன் ஆயுளை இழந்தால் திரும்ப பெற முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மனிதன் 3 சந்தர்ப்பங்களில் என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்புன்னு தான் கேட்பான். 3 தடவை 3 சந்தர்ப்பத்தில் கேட்பான்னு குர்ஆன் சொல்லுது. ஒவ்வொரு தடவையும் என்ன கேட்பான்னா, என்ன உலகத்துக்கு அனுப்புனா நான் போய் யோக்கியமாக அமல் செஞ்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவானான் மனுஷன். அப்போ அல்லாஹ் கேட்பானா, திருந்தி வாழ்கிறதுக்கு தேவையான கால அவகாசத்தை உலகத்தில் இருக்கும்போதே உனக்கு நான் தரலையா? அப்போவெல்லாம் அதை வீணடிச்சுட்டு வந்து இப்போ மறுபடியும் வந்து கேட்குறிய, நீ மறுபடியும் திரும்ப உலகத்துக்கு போனால் யோக்கியமாக தான் வாழுவேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ எனவே தோழர்களே, கிட்டத்தட்ட 3 இடங்கள் விசாரணையினுடைய மன்றத்திலையும் கேட்பான். நரகம் முடிவானதற்கு பிறகும் மனுஷன் கேட்பான், இறைவா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு. ஆனால் கால அவகாசத்தை அல்லாஹ் ஒருபோதும் கொடுக்க மாட்டான். அப்போ மனுஷனுடைய ஆயுள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இதில் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதனால தான் நம்முடைய ஆயுளை, அதனுடைய உண்மையான பெருமதியை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்கிறான். சத்தியம் செஞ்சுட்டு சொல்கிறான் அல்லாஹ், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனித இனம் நட்டத்தில் இருக்கிறது என்று சொல்கிறான். நட்டத்தில் இருக்கிறது என்கின்ற உண்மையை எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ் மனித இனத்தினுடைய ஆயுசின் மேலேயே சத்தியம் பண்ணுறான். சத்தியம் பண்ணிட்டு இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறான். சரி, மனித இனம் நட்டத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் யாரையோ அல்லாஹ் சொல்கிறானா? யாரையோ சொல்லலை, நம்ம தான் சொல்கிறான். என்னை சொல்கிறான், உங்களை சொல்கிறான், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் என்ன சொல்கிறான். மனித இனம் நட்டத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யார் அந்த நட்டத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அடுத்த செய்தியில் சொல்கிறான். உண்மையிலேயே தோழர்களே, இது ஒரு நான் அர்த்தம் சொல்கிறதுக்கு சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நாம் பயந்து நடுங்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா நம்ம படைச்ச இறைவன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. மனிதன் கண்டிப்பாக இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறான். அப்போ அதே இழப்போடு நாம் நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இழப்பை தள்ளி வச்சுட்டு ஓரளவுக்கு நாம் கையில் நன்மைகளோடு போனால் மட்டும்தான், இழப்பு இல்லாமல் போனால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும், அவனிடத்தில் நம் தாக்கு பிடிக்க முடியும். அப்படி இல்லாட்டி அல்லாட்ட நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. அப்போது அந்த இழப்பை சரி செய்வதற்கும் அந்த இழப்பை முடிந்தவரை தவிர்ப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அல்லாஹ் இதுக்கு அடுத்து ஒரு 3 விஷயத்தை சொல்கிறான். முதலாவது இல்லல்லதீன ஆமனு என்று சொல்கிறான். யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை தவிர, வ அமிலு சாலிஹாத்தி, நற்செயல்கள் யார் புரிந்தார்களோ அவர்களை தவிர, வ தவாசௌ பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவுரையாக யார் சொல்லிக் கொண்டார்களோ, வ தவாசௌ பிஸ் சபுர், பொறுமை காக்கும்படி யார் ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக் கொண்டார்களோ இவர்களை தவிர பாக்கி எல்லாரும் நட்டத்தில் இருக்கிறார்கள். அப்போ நஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறோம்னா 4 வேலையை நம்ம செய்யணும். முதலாவது வேலை ஈமான், 2வது வேலை அமலு சாலிஹாத், நற்செயல்கள் புரிதல்,
மூன்றாவது, சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு நான் சொல்லணும். நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நம்ம சொல்லணும், அவங்க நமக்கு சொல்லணும். இப்படி ஒருவர் மற்றவருக்கு மாற்றி மாற்றி உண்மையை சத்தியத்தை சொல்லிக்கொள்ள பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதோட தவாசோ பிஸ் சபுர், பொறுமை காக்கும்படியும் ஒருவர் மற்றவருக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்லி காட்ட வேண்டும். பெரும்பாலும் அங்கே தப்சீருக்கு வந்தவங்களுக்கு இந்த சூறாவுடைய பொருள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் தப்சீரில் நடத்தின விஷயந்தான் இது. அதனால் தப்சீருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்தவங்களுக்கு அநேகமாக இது புது செய்தியாக இருக்காது. ஆனால் இருந்தாலும் கூட மறந்துருக்கும் இல்லையா? அதனால் நினைவுபடுத்துறதுங்கிற அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம், திரும்ப கேட்கலாம். அப்போ இந்த 4 விஷயங்களை யார் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் மட்டும்தான் தங்களுடைய கை இழப்பை ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், தவிர்த்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் எடுத்த உடனே தோழர்களே, இல்லல்லதீன ஆமனு என்று சொல்கிறான். யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை தவிர. இறை நம்பிக்கை என்பது என்ன? இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அறிஞர்கள் சொல்லுவாங்க, இறை நம்பிக்கை என்பது உள்ளத்தில் எது ஊடுருவுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு புள்ளி, அந்த புள்ளி ஊடுருவதன் மூலமாக செயல்பூர்வமாக அது வெளிப்பட வேண்டும். எது நம்பிக்கையாக உள்ளுக்குள்ளே உருப்பெறுகிறதோ அது செயல்பூர்வமாக வெளிப்பட வேண்டும். வெறும் நம்பிக்கை இருக்குது, ஏன் நம்பிக்கை நான் அடுத்தவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்படின்னு வேதாந்தம் பேசக்கூடாது. நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் அது செயல்பூர்வமாக வெளிப்படணும். செயல்பூர்வமாக வெளிப்படாத நம்பிக்கை என்பது அது குருட்டு நம்பிக்கையாகத்தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை என்பது அது கூடுதல் குறைவு ஏற்படக்கூடிய ஒன்று. வெறுமனே நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் மேலே மாறாத பற்று இருக்கிறது, நான் ரொம்ப அழுத்தமாக நம்பிக்கை, என் நம்பிக்கையெல்லாம் உனக்கு நான் உள்ளத்தை திறந்து காட்ட முடியாது அப்படிலாம் பேசக்கூடாது. நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொன்னாலே அது செயலில் வெளிப்பட வேண்டும். செயலில் வெளிப்படுவது என்றால் என்ன பொருள்? உதாரணமாக அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்கிறது. ஒருத்தர் மேலே நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவர் சொல்றதை கண்டிப்பாக செய்வோம்ல. அப்போ அப்படிங்கும்போது அல்லாஹ் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அவன் செய்யக்கூடாதுன்னு சொல்லவற்றை கைவிட வேண்டும். அப்படி கைவிடுதல் செயல்படுதல் இந்த ரெண்டும் சேரும்போது தான் நம்மள்கிட்ட ஈமான் உண்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ முதலாவது இந்த விஷயம் மிக முக்கியமானது. அதனால தான் தோழர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅனுடைய அந்த கொள்கைப்படி ஈமான் என்பது சொல்லும் தான் செயலும் தான், அது கூடுதல் குறைவு ஏற்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அதுவும் ஈமான் தான். அதற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ளக்கூடிய செயல்முறைகள், உதாரணமாக தொழுகிறோம், உதாரணமாக ஒரு தர்மம் கொடுக்குறோம், உதாரணமாக ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தொல்லை கிடக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து நகர்த்துறோம், இதெல்லாம் அந்த ஈமான் உள்ளத்தில் இருக்கிறது என்பதற்கான வெளிப்படையான செயல்கள். ஈமான் இல்லாட்டி ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான், எடுத்து போட மாட்டான். ஒரு ஏழை ஒருத்தரை பார்த்து இறங்க மாட்டான், கருணை காட்ட மாட்டான். அப்ப எனவே உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக வாயில் அது வெளிப்பட வேண்டும், செயலில் வெளிப்பட வேண்டும். எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஈமான். அப்போ எடுத்த உடனே அல்லாஹ் நட்டத்திலிருந்து யார் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லும் போது முதல்ல எடுத்த உடனே ஈமான் என்று சொல்றான். சரி, இப்போ ஈமான்னு சொன்னாலே செயலும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டேன். ஆனா அல்லாஹ் செயலை தனிப்படுத்தியும் சொல்கிறான். இங்கே வஅமிலு ஸாலிஹாத்தி, நற்செயல்களை யார் செய்கிறார்களோ என்று அதை தனிப்படுத்தி சொல்கிறான். தோழர்களே, நல்ல செயல்களை செய்யாமல், அமல்கள் செய்யாமல் ஒரு மனிதர் முழு முஸ்லிமாக ஆகவே முடியாது. இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது சொர்க்கத்தினுடைய திறவுகோல்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? மிஃப்தாஹுல் ஜன்னத்தி லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னாங்க. சொர்க்கத்தின் திறவுகோல் லா இலாஹ இல்லல்லாங்கிறது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லிட்டா அதை வச்சு சொர்க்கத்தை திறந்துட முடியுமான்னா அதுக்கு சில பல்லுலாம் வேணும், பல்லு வேணும். சாவிகளுக்கு பல்லு இருக்கும்ல, அந்த பல்லு என்ன? அமல்கள் தான் பல்லுங்கிறது.
அப்போ தான் கரெக்டாக பூட்டை திறக்க முடியும். இல்லைன்னா திருட்டு பைய வந்து பூட்டுக்குள்ளே கம்பியை போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி தான் நம்ம தொலாவிக்கு நிற்கணும். பார்த்துருக்கீங்களா? இந்த திருடன் வந்து பூட்டை திறக்கிறதுக்கு கம்பியை மட்டும் உள்ளே போடுவான். அவன் போட்டு இப்படி இப்படி கலக்கிக்கிட்டே இருப்பான், ஏதோ ஒரு தடவை திறக்கும். அந்த மாதிரி நம்ம சொர்க்கத்தை போய் தொலாக வேண்டியது வந்துடும். ஆனால் இங்கிருந்து போகும்போது அமல்களோடு சேர்த்து போனால் அந்த சாவியில் நம்ம பல்ல என்ன செஞ்சுட்டு போகிறோன்னு அர்த்தம், ராவிட்டு போகிறோன்னு அர்த்தம். அப்போ தான் போய் சீக்கிரமாக திறக்க முடியும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் திறவுகோல் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அதற்கான சரியான பற்கள் என்பது நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான். அமல்கள் இருந்தால் மட்டும்தான் சரியாக போட்டு திறக்க முடியும். அப்படி இல்லாட்டி தொலாவிக்கிட்டு தான் நிற்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் வஅமிலு ஸாலிஹாத் என்பது மிக முக்கியமானது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நற்செயல்கள் புரிதல் இது வந்து நம்முடைய இழப்பை கொஞ்சம் தள்ளி வைக்கும். ஆனால் நற்செயல்கள் புரிதல் என்று சொன்னால் எது நற்செயல்னு முதல்ல தெரியணும்ல. நல்ல செயல் எதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம செய்ய முடியும். அப்படின்னா நற்செயல் புரிதல் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னா அதை கற்றுக்கொள்வதும் இருக்கிறது. அப்போ வெறும் ஈமான் மட்டும் பத்தாது, ஈமானு நற்செயல்கள் என்னென்னங்கிறத கற்றுக்கறணும், அதுக்கு பிறகுதான் அதை செய்யணும். அப்போ கற்றுக்கொள்ளுதல் படித்தல் அப்படிங்கிறது நம்முடைய பொறுப்பு. இன்னைக்கு நம்மலாம் நினைக்கிறோம், நம்மெல்லாம் மார்க்கத்தை பற்றி யாராவது ஒருத்தவங்க கற்றுட்டு நமக்கு சொல்லி கொடுத்தா போதுமானது, நம்ம கற்றுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அதுவும் நம்முடைய பொறுப்புகளில் ஒன்று. எந்த அளவுக்கு நாம் அமல் செய்ய வேண்டியது இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறைந்தபட்சம் நாம் என்ன செய்யணும், அது தெரிஞ்சுட்டு தான் அமல் செய்யணும். அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது. புரிஞ்சுங்களா? அப்போ நல்ல செயல்கள் செய்தல் அப்படிங்கிறது முக்கியம்னு சொன்னா அதை கற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. அப்போ கற்றுக்கொள்வதோடு சேர்த்து தான் அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். ஒன்று. அடுத்து தோழர்களே, யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ, சரி, அடுத்து அல்லாஹ் சொல்றான் வதவாஸவ் பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவுரையாக சொல்லிக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவுரையாக சொல்லிக் கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றான். அதாவது நல்ல அமல்கள் செய்யணும்னா அதை கற்றுக்கணும்னு சொன்னல, கற்றுக்கிட்டா தானே நல்ல அமல் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறத தான் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்றான். இவர் அவருக்கும் அவர் இவருக்கும் சத்தியத்தை போதித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறான். அப்போ இந்த சமூகத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா நல்ல விஷயங்கள் போதனை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு கிளாஸ் மாதிரி போகணும், அல்லது உரை வடிவத்தில் போக வேண்டும், அல்லது உரை வடிவத்தில் இல்லாட்டால் குறைஞ்சபட்சம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டதிலிருந்து கேட்குதல் என்பது நடக்க வேண்டும். ஜும்மா உரைகள் நடக்க வேண்டும், அதே போல தப்சீர் உரைகள் நடக்க வேண்டும், அதே போல பருவ காலங்களில் நடக்கக்கூடிய வகுப்புகள் இதெல்லாம் கலந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் நடத்த வேண்டிய பொறுப்பும் நம்முடையது என்று இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. தவாஸவ் பில் ஹக்கி அப்படிங்கிற அந்த சொற்றொடருக்கு இதுதான் அர்த்தம். சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவுரையாக சொல்லிக் கொள்வார்கள். தோழர்களே, இந்த ப்ராசஸும் என்ன செய்யணும், சமூகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கோம் இதுக்கு? நம்ம எத்தனை பேர் இதுக்கு தயாராக இருக்கோம்? கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரமலானுடைய காலத்தில் ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு 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 உணர்ச்சி வந்துடுது, நம்ம உட்கார்ந்துடுறோம். ரமலானுக்கு பிறகு அந்த உணர்ச்சி மழுங்கிருது இல்லையா? ஆனால் தொடர்ச்சியாக இதை நடக்கணும். அல்லாஹ் வந்து ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறான். அல்லாஹ் மனுஷன் நஷ்டம்தான் அப்படிங்கிறான். அது ஒரு பெரிய பேரிடி. அது அதில் தப்பிக்கணும்னு சொன்னால் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறான். ஈமான் கொள்ளுதல் நடக்கணும், நற்செயல்களை கற்றுக்கொள்வது நடக்கணும், நற்செயல்கள் செய்வது நடக்கணும், ஒருவர் மற்றவருக்கு போதித்து கொள்ளக்கூடிய அது விஷயம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த போதித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வெறும் வகுப்பு மட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் நமக்கான பங்கும் இருக்கிறது. உதாரணமாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்கிறது கூட ஒரு வகையில் என்னதுதான் ஏற்பாடு செய்கிற அந்த ஏற்பாட்டுக்கு பின்னால் நாம் நின்னோம்னா நாமளும் என்ன செய்கிறோம், சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம்.
ஒரு பாம்ப்ளெட் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு நோட்டீஸ் அடிச்சு என்ன செஞ்சோம், மக்களுக்கு அறிவு விழிப்புணர்வு உண்டாக்கணும், அல்லது ஒரு புஸ்தகத்தை என்ன செஞ்சோம் போட்டு கொடுத்தோம், அல்லது ஒரு உரை, அந்த உரையை பதிப்பிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் அறிவு மக்களிடத்தில் பரவலாகுவதற்கு நேரத்தை கொடுப்பதோ, உழைப்பை கொடுப்பதோ, அல்லது காசு பணங்களை செலவழிப்பது, ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு அறிவு பரவலாகி கொண்டே இருப்பதற்கு உழைப்பது. அந்த உழைப்பதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா தவாசௌ பில் ஹக்கின்னு இந்த இடத்துல சொல்றான். சத்தியம் ஒருவர் மற்றவருக்கு எடுத்து சொல்லப்படுவதை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி சொல்ல வச்சாலும் சரிதான், அல்லது ஒரு புஸ்தகத்தை பதிப்பிச்சு கொடுத்து படிச்சுக்கன்னு சொன்னாலும் சரிதான், அல்லது ஒரு பாம்ப்ளெட் போட்டு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாலும் சரிதான். ஏதோ ஒரு வகையில் கல்வி முயற்சி நடந்து கொண்டே, சத்தியத்தை போதிக்கின்ற முயற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் தவாசௌ பில் ஹக்குங்கிற வார்த்தை சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்க, மனிதன் நட்டத்திலிருந்து தப்பிக்கணும்னா வெறும் ஈமான் கொண்டா மட்டும் தப்பிக்க முடியாது, வெறும் நல்லமல்களை செஞ்சா மட்டும் தப்பிக்க முடியாது. நல்லமல்கள் என்னங்கிறது கத்துக்கிற செய்யணும். அதை ஒருவர் மற்றவருக்கு என்ன செய்ய வேண்டும், எடுத்து போதனை நடக்க வேண்டும். சரி, இதனால மட்டும் தப்பிச்சிட முடியுமான்னு பார்த்தா இந்த 3 நாள மட்டும் தப்பிக்க முடியாது. 4வது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, எப்பொழுது நாம் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை கற்றுக்கொண்டு அதை செய்வதோடு அடுத்தவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது 4 புறங்களிலிருந்தும் நம்மை நோக்கி நெருக்கடிகள் வரும். நம்மளை இந்த உலகம் சும்மா விடாது. நாம யோக்கியமா வாழ்றதுன்னு முடிவெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் நம்மளை யோக்கியமா வாழ விடாது. சொல்ல போனா அப்பதான் நம்ம மேல 1008 சந்தேக பார்வைகளை இந்த உலகம் பார்க்கும். சந்தேக பார்வை அப்பதான் பார்க்கும். சொல்ல போனா அப்பதான் நம்ம மேல விதவிதமான குற்றச்சாட்டுகள் இந்த உலகம் சொல்லும். ஃபண்டமெண்டல் முஸ்லிம்னு சொல்லுவான், தீவிரவாத முஸ்லிம்னு சொல்லுவான். நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க, நீங்க இஸ்லாத்தை போதிப்பீங்க, அவ்வளவுதான். இஸ்லாத்தின்படி நடக்கணும்னு மக்களை சொல்லுவீங்க, இஸ்லாத்துக்கு மக்களை அழைப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களை என்ன செய்யணும்னா உலகம் அடிப்படைவாதின்னு சொல்லும், தீவிரவாதின்னு சொல்லும். உங்களை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஆளுன்னு என்ன செய்யும் அரசாங்கம், உங்க மேல ஒரு முத்திரை குத்தும். இந்த நேரத்தில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு சொன்னா சபுர், பொறுமை. அதனால தான் 4வது அல்லாஹ் சொல்றான், நீங்க வெறும் அமல் செஞ்சா, வெறும் ஈமான் கொண்டா, நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, 4வது ஒன்று வேணும். அது என்னன்னா தவாசௌ பிஸ் சபுர், பொறுமை காக்கும்படி ஒருவர் மற்றவருக்கு சொல்ல வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீங்க, கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, நாம மறுமைக்காக உழைக்கிறோம். இப்ப அவசரப்பட்டு சில விஷயங்களை செஞ்சுட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு இந்த பணி நின்று போயிடும் அப்படின்னு என்ன செய்யணும்னு சொன்னா ஒருவர் மற்றவருக்கு அறிவுரை சொல்லிக் கொள்வார்கள். இது எல்லாமும் சேர்ந்து என்ன செய்யணும், ஒரே நேரத்தில் இயங்க வேண்டும். அப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும் என்று சொன்னால்தான் அந்த சமூகம் தங்களை இழப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று இந்த சூரா சொல்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சபுர் என்பது எவ்வளவு முக்கியமானது. கடந்த காலங்களில் அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த தன்மை அதிகமாக இருந்ததுனால அந்த சமூகம் நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, வரலாற்று காலங்களிலேயும் நடந்திருக்குது. வரலாற்று காலங்களிலேயும் இது நிறைய நடந்திருக்கு, நாம் பார்க்குறோம். இப்போ அதனால் மார்க்கத்தின்படி நாம் நடப்பது என்று முடிவெடுத்து விட்டால் நல்ல கவனிக்கணும், எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்கப்பற்றை நாம் அழுத்தமாக பிடிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மை நோக்கி சோதனைகள் வரும். வெள்ளத்தை, அதாவது பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வதை போல மார்க்கப்பற்றை நோக்கி சோதனைகள் அலை அலையாய் வரும். இது உலக நியதி. உலகத்திலே யார் அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? அந்த நபிமார்கள்லேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யார்? ரசூல்லா சொன்னாங்க. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய உன்னதமான நபர், எவ்வளவு தூய்மையான நபர், எவ்வளவு மனிதருள் மாணிக்கம் அவர். அவங்களுக்கு சோதனை வரலாமா? ஆனால்
நல்ல மாதிரியா நடக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டா சோதனைகள் என்பது சாதாரணமான விஷயம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவன் நான் தான் அப்படின்னா. எனக்கு பிறகு அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ நாம சத்தியத்தின்படி நடப்பது என்று உறுதி எடுத்து கொண்டு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் சொன்னால் அலை அலையாக நம்ம நோக்கி சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் நாம் சாதிக்கணும்னு சொன்னால் பொறுமை, சபுர் என்பது மிக முக்கியமானது. அதையும் ஒருவர் மற்றவருக்கு என்ன செய்து கொள்வார்கள், அவங்க போதித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறத சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. இதில் இந்த சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு போதித்தல் அப்படிங்கிறதும் பொறுமையை ஒருவர் மற்றவருக்கு போதித்தல் அப்படிங்கிறதுலையும் மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் நல்லதை ஏவி தீமையை தடுத்தல், நன்மையை ஏவி தீமையை தடுத்தல்ங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. எந்த சமூகம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் அப்படிங்கிற இந்த காரியத்தை கைவிடுதோ அந்த சமூகம் கெட்டு போன சமூகமாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கிட்னி வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆகணும். என்ன நடக்கணுங்க? டயாலிசிஸ் நடந்தால் தான் ரத்தம் சுத்தமாகும். அதே மாதிரி ஒரு சமூகத்தை டயாலிசிஸ் பண்ணுறது எதுன்னு சொன்னால் நல்லதை ஏவி தீமையை தடுக்கிறது தான். அப்படி இருந்தால் தான் அந்த சமூகத்தினுடைய ரத்தம் ஒழுங்கான ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, அந்த அந்த சமூகத்தினுடைய அந்த ஓடக்கூடிய ரத்தத்தில் நிறைய கலப்புகள் இருக்கு, கிருமிகள் இருக்கு. இன்னைக்கு தோழர்களே, ஒரு நல்ல விஷயத்தை சமூகத்துக்கு சொல்ல முடியல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரலங்கிறதுக்கு காரணம் என்னங்கிறீங்க? சமூகத்தில் ஓடக்கூடிய ரத்தத்தில் நிறைய கலப்புகள் இருக்கு. அதை சுத்தப்படுத்துறதுல நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. அதனால தான் மார்க்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் சோட போயிடாதீங்க, அலட்சியம் காட்டாதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா அதில் அலட்சியம் காட்டினதுனால தான் இதற்கு முந்தைய சமூகம், அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய சமூகம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாச்சு அப்படிங்கிறது சேர்த்து சொல்லுது. அப்போ தோழர்களே, மனிதன் தன்னை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயம் தொடர்ந்து நடக்கணும். ஈமான் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக ஈமான் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நல்லமல்கள் மூலமாக. நல்லமல் என்னங்கிறது போதனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை ஏதோ ஒரு வடிவத்தில் சமூகத்தில் ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இன்னொரு வடிவமாக நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யறதுன்னு முடிவெடுக்கும் போது சமூகத்தை நோக்கி மிகப்பெரிய அலை அலையாக சோதனைகள் வரும். அதை தாங்கிக் கொள்வதற்கான மனோதைரியத்தையும் ஒருவர் மற்றவருக்கு என்ன செய்யணும், சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்படி யார் சொல்லிக் கொள்கிறார்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த இழப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் சுட்டி காட்டுகிறார். இதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சூறாவை பற்றி சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு குர்ஆன் முழுச தேவையில்லை, முழு குர்ஆன் தேவையில்லை, இந்த சூறா மட்டுமே போதும்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் இந்த சூறாவை சிந்தித்து பார்த்து விட்டால் அதுவே அவன் திருந்தி வாழ்வதற்கு போதுமானதாக ஆகிவிடும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சின்ன சூறாவை குறித்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. எனவே அருமையான தோழர்களே, நாம ரமலான்ல அமல் செஞ்சோம், ரமலான்ல நமக்கு ஈமான் அதிகமாச்சு, ரமலான்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒத்துழைப்பாக நடந்துக்கிட்டோம். ஆனால் வெறும் ரமலான்ல மட்டுமே இது நடப்பதனால் நம்ம வெற்றி பெற்று விட முடியாது. வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் இதே அந்த உணர்வு எல்லா காலத்திலையும் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து நடக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அது மாதிரி மற்ற காலத்திலையும் நாம் இந்த செயல்களை தொடர்றதுக்கு உறுதி எடுத்துக்கலாமா? இந்த சூறா நமக்கு உண்மையிலேயே எப்போதும் நினைவு இருக்க வேண்டும். அடிக்கடி தொழுகையில், மக்ரிப் தொழுகையில் நாம் அந்த சூறாவை காதில் கேட்குறோம். கேட்கும்போது நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் உடனே ஞாபகம் வரணும், ஆஹா அல்லாஹ் இதில் ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போடுறான், நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறோம்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன செஞ்சிடணும், இந்த சூறாவை கேட்கும்போது ஞாபகம் வந்துடணும். எல்லாம் வல்ல இறைவன் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட தொடர்ச்சியாக ஈமானோடும் நல்லமல்களோடும் தொடர்ந்து நல்ல விஷயங்களை
கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியோடும் அல்லாஹு தஆலா நம்மை தொடர்ந்து முன்னெடுப்பானாக. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எப்போதும் நமக்கு நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.